முதலமைச்சரோட அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னார், எங்களுக்கெல்லாம் வருத்தம், அரசியல் கட்சி நீங்களாம் பேப்பரை படிக்கலையா? ஆக இது பேசிய இயக்கம், இது திராவிட இயக்கங்கள் பேசிய இயக்கம். பேசி பேசி கொள்கையை பேசி பேசி அங்கே ஆட்சியை பிடித்தவர்கள், மக்களுடைய மனதை தொட்டவர்கள், மக்கள் மனதிலிருந்து நாங்கள் வந்தவர்கள். அத்தகைய உணர்வுள்ளவர்கள் திராவிட இயக்கத்தை சார்ந்த நாங்களாம் தான். சரி, அதிமுக இங்கே நாங்களும் புற சொல்லி இன்னும் சொல்ல போனா காலையில நாங்களாம் அமைச்சராக இருக்கும் போது இப்பயும் சரி, கலைஞரா இருக்கும்போது சரி, முதல்ல ஸ்டாலின் இருந்தப்போ எங்களுக்கெல்லாம் மந்திரிக்கெல்லாம் ஒரு பதப்பதப்பு இருக்கும். நீங்களா ரிலாக்ஸ் ஆகிய நாங்களாம் டென்ஷனா இருந்தா இந்த ஐஏஎஸ் இருக்கிட்ட மேடையில் இருக்கின்ற இங்க மக்கள் இருக்கின்ற அதிகாரிகள்லாம் டென்ஷனா இருப்பாங்க. நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உறுப்பினர் சொன்னாரு, இன்னைக்கு காலையில நேற்று நைட்டும் சரி இன்னைக்கு காலையிலும் சரி முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு சின்ன வாய்க்கா பிரச்சனை கூட போன் அடிச்சு அதை உடனே சரி செஞ்சாச்சான்னு கேட்கக்கூடிய ஒரு முதலமைச்சரா தான் இருக்கிறார். உங்களோட நீங்களாவது 5 வருஷம் டென்ஷன், நாங்கள் தினந்தோறும் டென்ஷன்ல இருக்கிறோம். எதுலயோ எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு அப்படி ஒரு பயம் இருக்குது. மாண்புமிகு அமைச்சர் பிஸியா தான் இருக்கார். அவர் பிஸியா இருக்கார். விவசாயிகள் போராட்டம் இல்லாமலே 5 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள், அதை பாராட்டணும். நேரு பெரிய விவசாயி, மாடெல்லாம் வளர்க்கிறாரு, மாடு கிட்டத்தட்ட 1000 மாடு வளர்க்கிறாரு. விவசாயம் 1000 ஏக்கர், வாழை தென்னை மரம் எல்லாம் நெல். அதே போல வேலு அவர்கள் டிராக்டர் ஓட்டுவார், புதிய அண்டை வெட்டுவார், வயல அண்டை வெட்டுவார். நீங்க செங்க வெட்டேன்னு மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்களை சிக்கலுக்கு விட்டு விடக்கூடாது. ஏனென்றால் சீலிங் இருக்கிறது, அதில் மாட்டி விடுவாங்க. போன ஆட்சியில விவசாயிகள் போராட்டம் பண்ணி அவங்க மேல குண்டாஸ் போட்ட அரசு போன அரசு. எத்தனை பேர் குண்டாஸ் போட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். விவசாயிகள் போராட்டம் கடுமையாக அடக்கப்பட்டது, எல்லா இடத்திலும் அடக்கப்பட்டது. அவ்வளவு வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்குது. அவ்வளவு பேர் நிலுவையில் உள்ள வழக்குகளை வாபஸ் பெற சொல்லி போன வாரம் தான் விவசாயிகள் சார்பாக பெரிய கோரிக்கையும் வைக்கப்பட்டது. அவர் எந்த போராட்டம் தெரியாம பேசுறாரு. அது திருவண்ணாமலை சிப்காட்ல எடுக்கும் போது நடந்த போராட்டம், அதை பத்தி அவர் பேசுறாரு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மாமன்றத்தில் நாங்கள் எதிர்கட்சியாக இப்போ பேசுவோம் உங்கள்கிட்ட. கடந்த வருஷம் அங்கே உட்காந்து பட்ஜெட்டை படித்தோம். ஆக இப்போ புதிய ஆட்சி புதிய அமைச்சர் இங்கே வேளாண் பட்ஜெட்டை படித்திருக்கிறார்கள். ஆனால் நான் படித்த புதுசாக மாற்றம் சொன்னாங்களே, மாற்றம் புதுசாக பட்ஜெட்டில் வரும், விவசாயிகளுக்கெல்லாம் வாழ்வு வரும். இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சர் வேற சொல்லுகிறார், நாங்கள் தஞ்சையில் பேசியிருக்கார் தேர்தலுக்கு முன்பாக, நான் அடுத்த ஜென்மம் வந்தால் நான் விவசாய குடும்பத்திலே பிறக்க வேண்டும் என்று அவர் அங்கே பேசினார்கள். இப்போ முதலமைச்சராக இப்போ இந்த தேர்தலில் அப்போ பேசும்போது ஒரு 5-6 மாதத்துக்கு முன்பு பேசும்போது எதிர்பார்த்திருக்க மாட்டார். இப்போ ஒரு ஆட்சியினுடைய ஆட்சி தலைவராக முதலமைச்சராக பொறுப்பேற்று வேளாண் பட்ஜெட் இப்போ இதுக்கு இங்கே எங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் வேளாண் பட்ஜெட் 5 ஆண்டு காலமாக நாங்கள் இந்த தாக்கல் செய்திருவோம். ஆக இது தொடருமா தொடராதா என்ற சந்தேகத்தில் இருக்கும்போது அவர் தொடரும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். ஆக அறிவிப்பும் புதிய அறிவிப்பு மாற்றம் என்று சொல்லி மாற்றம் தருவோம் என்று நீங்கள் சொல்லி வந்திருக்கின்றீர்கள். ஆனால் வேளாண் பட்ஜெட்டில் மாற்றம் இருக்குமா என்று ஆவலாக படித்து பார்க்கும்போது பார்த்தா மாற்றத்தையே காணும் என்ற ஏமாற்றம் தான் அதிகமாக இருக்கிறது என்பதை நான் இங்கே அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது இந்த பட்ஜெட்டில் பேசுவதற்கு நான் இங்கே 7வது முறையாக இங்கே சட்டமன்றத்தில் கலந்து கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பை தந்த எங்களுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் எங்களையெல்லாம் ஆளாக்கி கலைஞர் அவர்கள் எங்களெல்லாம் முதலாக 96இல் என்னை இந்த மன்றத்திலே வெற்றி பெற வைத்து அமைச்சராக ஆக்கினார்கள். அவர் காலத்திலே கொள்கை, இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சரோட அன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னார், எங்களுக்கெல்லாம் வருத்தம், அரசியல் கட்சி நீங்களாம் பேப்பரை படிக்கலையா? ஆக இது பேசிய இயக்கம், இது திராவிட இயக்கங்கள் பேசிய இயக்கம். பேசி பேசி கொள்கையை பேசி பேசி அங்கே ஆட்சியை பிடித்தவர்கள், மக்களுடைய மனதை தொட்டவர்கள், மக்கள் மனதிலிருந்து நாங்கள் வந்தவர்கள்.
அத்தகைய உணர்வுள்ளவர்கள் இங்கே திராவிட இயக்கத்தை சார்ந்த நாங்களும் தான் சரி, அதிமுக இப்போ இங்கே நாங்களும் முரசொலி இன்னும் சொல்ல போனால் காலையில் இங்கே நாங்களாம் அமைச்சராக இருக்கும்போது இப்பயும் சரி, கலைஞராக இருக்கும்போது சரி, முக ஸ்டாலின் இருந்தப்போ எங்களுக்கெல்லாம் மந்திரிக்கெல்லாம் ஒரு பதப்பதப்பு இருக்கும். காலையிலே 5-6 மணிக்கெல்லாம் போகணும். காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கு இல்லை 8 மணிக்கு வந்தால் தான் தாண்டினா தான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். ஏன்னா பேப்பரில் காலையிட்டு கலைஞராலும் சரி, எங்களுடைய முதலமைச்சர் அந்த இங்கே முதல்வராக இருந்தாலும் சரி, அவரை செய்தித்தாளை பார்த்துவிட்டு, தொலைக்காட்சியை பார்த்துவிட்டு, அந்தந்த துறையினுடைய அதிகாரிகளுக்கு நேரடியாக அவர் எங்களுடைய இங்கே முதல்வராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள் பேசுவார்கள். அந்த துறை அமைச்சரை தொடர்பு கொண்டு இந்த இடத்துல இந்த பிரச்சனை, கலெக்டர்களுக்கும் டென்ஷன். ஆக நாங்கள் டென்ஷன்லேயே 5 ஆண்டு காலம் இருந்தோம். 5 ஆண்டு காலம் இருந்தாலும் 5 ஆண்டு காலம் டென்ஷனாக நாங்கள் மக்களுடைய பிரச்சனை. ஆக நீங்களாம் ரிலாக்ஸாக இருக்கீங்க, அதான் ஆச்சரியமாக இருக்குது. எங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கீங்க, நீங்களாம் ரிலாக்ஸாக இருக்கீங்க, நாங்களாம் டென்ஷனாக இருந்தால் இந்த ஐஏஎஸ் இருக்கின்ற மேடையில் இருக்கின்ற இங்கே மக்கள் இருக்கின்ற அதிகாரிகள்லாம் டென்ஷனாக இருப்பாங்க. மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உறுப்பினர் சொன்னாரு இன்னைக்கு காலையில நேற்று நைட்டும் சரி, இன்னைக்கு காலையிலும் சரி, முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு சின்ன வாய்க்கா பிரச்சனை கூட ஃபோனு அடிச்சு அதை உடனே சரி செஞ்சாச்சான்னு கேட்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக தான் இருக்கிறார். உங்களோட நீங்களாவது 5 வருஷம் டென்ஷன், நாங்கள் தினந்தோறும் டென்ஷன்ல இருக்கிறோம். எதுலையோ எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு அப்படி ஒரு பயம் இருக்குது. மாண்புமிகு அமைச்சர் பிஸியாக தான் இருக்கார். அவர் பிஸியாக இருக்கார். ஏன்னா எல்லா கட்சியும் தொண்டார் அவர் பார்த்து புதுசாக வந்த இயக்கம். நாங்கள் 96 நாங்களாம் மந்திரியாகும் போது எங்களுக்கு அதே போல் தான் இளைஞர்களும் வந்து எங்களை கேட்பார்கள். இனிமேல் தான் உங்களுக்கு தெரிய போகுது, பாருங்க. மேலே எதிர்பார்க்க போது பேசும்போது பேசுவது எளிது, ஆக நடத்தும் போது தான் தெரியும் கஷ்டங்கள். பாருங்க, இன்னும் கொஞ்சம் 3 மாதம்தான் ஆயிருக்கு. இப்போ பாருங்க, விவசாயிகள் போராட்டம் இல்லாமலே 5 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். அதை பாராட்டணும். 5 ஆண்டு காலம் தமிழகத்தில் விவசாயிகள் போராட்டம். நானும் முதலாக தஞ்சையில் போய் விவசாய கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தும் போது எப்படி வெடித்தது, அதை தாங்கி ஒன்னொன்னாக இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள், நேரு பெரிய விவசாயி, மாடெல்லாம் வளர்க்குறாரு, கிட்டத்தட்ட 1000 மாடு வளர்க்குறாரு. விவசாயம் 1000 ஏக்கர், வாழை, தென்னை மரம், எல்லாம் நெல். அதே போல் வேலு அவர்கள் டிராக்டர் ஓட்டுவார், புதிய அண்டை வெட்டுவார், வயலில் அண்டை வெட்டுவார். நீங்க செங்கோட்டையனு மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்களை சிக்கலுக்கு விட்டு விடக்கூடாது. ஏனென்றால் சீலிங் இருக்கிறது, அதில் மாட்டி விடுவாங்க. ஆயிரக்கணக்கான ஏக்கர் சரிங்க. அப்ப இருந்தது. இப்ப செங்கோட்டைக்கு எவ்வளவு கணக்கு பார்த்தா தெரியும். அமைச்சர் செங்கோட்டை அவரு தென்னை விவசாயி. அவர் போன சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் போற போக்கில் அப்படியே நகைச்சுவையோட சிரிச்சுக்கிட்டே போராட்டங்கள் இல்லாத ஒரு ஆட்சின்னு சொன்னாரு. போன ஆட்சியில விவசாயிகள் போராட்டம் பண்ணி அவங்க மேல குண்டாஸ் போட்ட அரசு போனது அரசு. எத்தனை பேர் குண்டாஸ் போட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். விவசாயிகள் போராட்டம் கடுமையாக அடக்கப்பட்டது, எல்லா இடத்துலையும் அடக்கப்பட்டது. அவ்வளவு வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்குது. அவ்வளவு பேரும் நிலுவையில் உள்ள வழக்குகளை வாபஸ் பெற சொல்லி போன வாரம் தான் விவசாயிகள் சார்பாக பெரிய கோரிக்கையும் வைக்கப்பட்டது. ஸோ அதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நன்றி. உறுப்பினர் நீங்க பேசலாம். மிகு பேரவைத் தலைவர்களே, அவர் எந்த போராட்டம் தெரியாமல் பேசுறாரு. அது திருவண்ணாமலை சிப்காட்டில் எடுக்கும்போது நடந்த போராட்டம், அதை பற்றி அவர் பேசுகிறார். விவசாயிக்கு நெல் விலையை உயர்த்தி, அந்த வயலை உயர்த்தி, இது கேட்கவே இல்லை. வறட்சி, திடீர்னு மழை பெய்யும். எங்கள் ஆட்சியெலாம் திடீர்னு, உங்கள் ஆட்சியில் மழையே பெய்யலை. எங்கள் ஆட்சியில் திடீர்னு மழை பெய்யும். திடீர்னு மழை பெய்ஞ்சு திடீர்னு விவசாயம்லாம் பாதிக்கப்பட்டு உடனே முதலமைச்சர், எங்கள் அன்றைய முதலமைச்சர் அங்கே போய் பார்த்து, நாங்கள் ஓடி போய் மழை பெஞ்சால் நாங்கள் போய் ரோட்டில் நானும் சக்கரை பண்ணி நிற்கணும். ஆக போய் எங்கள் தஞ்சை டெல்டா போய் தான் நிற்போம். ஆக இருந்து இப்போ மக்கள் விவசாயிகள் போராட்டத்தில் போராட்டத்தில் உட்காரல. பச்சை துண்டுடைய அதிகம்.
அதிகம் எங்களுடைய ஆட்சி தான் பச்சை துண்டு அதிகமாக வளர்ந்தது. விவசாயிகள் சங்கம் நிமிர்ந்து நடந்தார்கள். ஆனால் இப்போ வந்து விவசாயிகள் ஆட்சி பொறுப்பேற்ற நீங்கள் சொன்னிதான். ஏன்னா முதலமைச்சர் சொன்னார்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நான் விவசாய வீட்டு பிள்ளையாக பிறப்பேன்னு சொன்னார்ல, அது மக்கள் மனசில் இருந்துருக்கு. அதான் தான் மாற்றத்தை ஏற்பட்டு, சரி இவங்க தான் கொடுத்தாங்க, எடப்பாடி தான் கொடுத்தாரு, இந்த ஆட்சி வந்து ஒரு புது ஆட்சி வந்தால் எதாவது அள்ளி கொடுப்பாங்கன்னு பார்த்தா இப்போ கிள்ளி கொடுத்துருக்கார் நெல். நாங்கள் 2550 ரூபா கொடுத்தோம் நெல்லுக்கு விலை, இப்போ 2750 ரூபா கொடுத்தாங்க, 200 ரூபாய் ஏற்றி கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொல்லுங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு முன்னாள் அமைச்சர் அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள், இதுவரையிலும் சரித்திர வரலாற்றில் டன்னுக்கு 4000 ரூபாய் கொடுத்த சரித்திரம் முதலிலே தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். அது முதலமைச்சர் போர் அறிவித்திருக்கிறார். நெல் விலையும் அதே நேரத்தில் உயர்த்தியிருக்கிறார். உங்களை காட்டிலும் 2 மடங்கு உயர்த்தியிருக்கிறார்கள். ஆகவே ஒரு வரலாற்றை இன்றைக்கு தமிழ்நாட்டில் படைத்திருக்கிற ஒரு முதலமைச்சராக, விவசாயியை வாழ வைக்கிற முதலமைச்சராக இன்று இருக்கிறார் என்பதை நாடு அறிந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியவில்லை என்பதுதான் வேதனையாக இருக்கிறது. பேரவைத் தலைவரே, நாங்கள் இப்போ நாங்களும் கடந்த இதே இடத்துல தான் உட்காந்து சொன்னேன். நாங்கள் கரும்பு விலை அறிவித்து விட்டு அடுத்த பட்ஜெட்டில் வந்து நாங்கள் கரும்புக்கு டன்னுக்கு 4000 ரூபா கொடுப்போம் என்று இதே இடத்துல இருந்து அமர்ந்து தான் நான் சொன்னேன். இடைக்கால பட்ஜெட்டு தயாரிக்கும் போது அவர் செங்கோட்டையன் அப்போ இல்லை நிற்கிறேன், அப்போ ரிசைன்மெண்ட்டார் எம்எல்ஏ நிற்கிறேன், அப்போ ரிசைன்மெண்ட்டார். அப்போ வந்து இல்லை 4000 ரூபா கொடுப்போம்னு சொல்லி அந்த இடத்துல உட்காந்து அறிவித்தேன். நாங்கள் அதே போல் நெல் விலையை நாங்கள் 2550 ரூபா கொடுத்தோம். 3500 ரூபா இப்போ கரும்பு விலையை உயர்த்தி கொடுத்தோம். நீங்கள் என்ன சொன்னீங்க? 4500 ரூபா சொன்னீங்க. கரும்பு விலையை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 4500 ரூபா கொடுப்போம்னு சொன்னீங்க. நெல் விலையை 3500 ரூபா கொடுப்பேன்னு சொல்கிறீங்க. அதான் சொன்னேன். இப்போ கிள்ளி கொடுப்பேன்னு சொன்னீங்க. 3 மாதத்தில் கொடுத்தீங்க, போக கொடுப்பீங்க நம்பிக்கை இருக்கா தெரியல. ஏன்னா இப்போ நீ சொல்லிட்டா, முதலமைச்சர் சொல்லிட்டா, நிதிநிலை வேளாண்மை துறை அமைச்சர். இருந்தாலும் புள்ளி ஓரமா சொல்லணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஆட்சியில் நெல்லுக்கு வந்து 2500 ரூபாயும் கரும்பிற்கு 3500 ரூபாயும் உயர்த்தி தருவதாக அவர்களின் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருந்தார்கள். எனினும் கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் நெல் மற்றும் கரும்பிற்கான ஊக்கத்தொகையினை அவர்கள் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்தவர் ஒரே ஆண்டில மட்டும் அவங்க உயர்த்தவே இல்லை. நெல்லுக்கான ஊக்கத்தொகை சாதாரண ரக நெல்லை பொறுத்தவரை 2021-22 ஆண்டில் ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்ட குறைந்தபட்ச ஆதரவு விலையான 1940 ரூபாயுடன் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 75 ரூபாய் அறிவித்து மொத்தம் 2015 ரூபாய் வழங்கினார்கள். அதே 2022-23 ஆண்டில் ஊக்கத்தொகை எதுவுமே அவங்க உயர்த்தவும் இல்லை. அதே மாதிரி 2023-24 ஆண்டில் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 7 ரூபாய் மட்டும் உயர்த்தி 82 ரூபாயை ஊக்கத்தொகையா வழங்கினார்கள். அதே மாதிரி 2024-25 ஆண்டில் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 23 ரூபாயை உயர்த்தி 105 ரூபாயை ஊக்கத்தொகையா வழங்கினார்கள். 2025-26 ஆண்டில் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 26 ரூபாய் உயர்த்தி 131 ரூபாயாக ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. ஆனால் இந்த அரசு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் பொறுப்பேற்ற நாள் முதல் இந்த 3 மாதத்தில் சாதாரண ரெல் நகை குண்டால் ஒன்றுக்கு 28 ரூபாய் கூடுதலாக உயர்த்தி ஊக்கத்தொகையை 159 ரூபாயை உயர்த்தியுள்ளோம். இதன் மூலம் விவசாயிகள் ஒரு குண்டால் ஒன்றுக்கு சாதாரண ரக நெல்லுக்கு ரூபாய் 2500 ரூபாய் இப்ப பெறுவார்கள். சன்ன ரக நெல்லை பொறுத்தவரை 2021-22 ஆண்டில் ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்ட குறைந்தபட்ச ஆதரவு விலையான 1960 ரூபாயுடன் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 100 ரூபாய் அறிவித்து மொத்தம் 2600 ரூபாய் வழங்கினார்கள். இதே போல 2022-23 ஆண்டில் எந்த ஒரு ஊக்கத்தொகையும் அவர்கள் ஆட்சி காலத்தில் உயர்த்தவில்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2023-24 ஆண்டில் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 7 ரூபாய் உயர்த்தி 107 ரூபாயாக ஊக்கத்தொகையை வழங்கினார்கள். 2024-25 ஆண்டில் ஊக்கத்தொகையை குண்டால் ஒன்றுக்கு 23 ரூபாய் உயர்த்தி 130 ரூபாயை ஊக்கத்தொகையாக வழங்கினார்கள். நம்ம 2025-26 ஆண்டில் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 26 ரூபாய் உயர்த்தி 156 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டது. ஆனால் இந்த அரசு நமது மாண்புமிகு தலைமையில் பொறுப்பேற்ற 3 மாதத்தில்
சன்னரக நெல் குண்டால் ஒன்றுக்கு 130 ரூபாய் கூடுதலாக உயர்த்தி ஊக்கத்தொகை 289 ரூபாயாக உயர்த்தி இருக்கும். இதன் மூலம் விவசாயிகள் ஒரு குண்டால் ஒன்றுக்கு சன்னரக நெல்லுக்கு ரூபாய் 2750 ரூபாய் வரை பெறுவார்கள். அதே மாதிரி கரும்பை பத்தி சொன்னாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கரும்பிற்கான ஊக்கத்தொகை கடந்த அவங்க ஆட்சி காலத்தில் 2021-22 அரவை பருவத்திற்கு ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்ட நியாயமான மற்றும் ஆதார விலையாக மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 2755 ரூபாயுடன் சிறப்பு ஊக்கத்தொகை 135 ரூபாய் அறிவித்து மொத்தம் 2950 ரூபாய் அவர்கள் ஆட்சி காலத்தில் வழங்கினார்கள். 2022-23 ஆண்டில் அரவை பருவத்தில் ஊக்கத்தொகை எதுவுமே உயர்த்தவில்லை. அதே மாதிரி 2023-24 ஆண்டில் அரவை பருவத்தில் பார்த்தீங்கன்னா ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 20 ரூபாய் மட்டும் உயர்த்தி 215 ரூபாயை ஊக்கத்தொகையை வழங்கினார்கள். அதே காலகட்டம் 2024-25 ஆண்டில் பார்த்தீங்கன்னா அரவை பருவத்தில் ஊக்கத்தொகை குண்டால் ஒன்றுக்கு 132 ரூபாய் உயர்த்தி 349 ரூபாயாக ஊக்கத்தொகை வழங்கினார்கள். 2025-26 அரவை பருவத்திற்கு ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்ட நியாயமான மற்றும் ஆதாய விலைய மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 3290 ரூபாய் 50 காசுடன் சிறப்பு ஊக்கத்தொகை முதல் ஆண்டிலே கூடுதலாக 360 ரூபாய் 50 காசுடன் சேர்த்து சிறப்பு ஊக்கத்தொகை 709 ரூபாய் 50 காசாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் விவசாயிகள் டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் கரும்பு விலையாக பெறுவார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதனால் நெல்லுக்கும் கரும்புக்கும் ஒரே ஆண்டில் ஊக்கத்தொகையை தமிழ்நாட்டின் வரலாற்றிலே இந்த அளவுக்கு உயர்த்தியது நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் தாவேக அரசு மட்டும் என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் நீங்கள் தொடர்ந்து பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவரே, இதை நாங்கள் தான் கொடுத்துட்டோம். இது ஏன் இவ்வளோ தூரம் படிச்சுக்கிட்டுன்னு நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கை சொன்னோம். 2500 ரூபா நெல் கொடுப்போம்னு சொன்னோம். கரும்புக்கு 4000 கொடுப்போம் சொன்னோம். அது நாங்கள் எங்களுடைய ஆட்சி முடியும் போது 2555 சன்ன ரகத்தை நாங்கள் உயர்த்தி கொடுத்துருக்கின்றோம். படிப்படியாக கொடுத்தோம். நீங்கள் 3500 சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தையில் தான் இப்போ மக்கள் அதிகமாக நம்பிட்டாங்க விவசாயிகள். ஏன்னா முதல்வர் சொன்னார், நாங்கள் ஆட்சி நான் வேளாண் அடுத்த ஜென்மம் வந்தால் வேளாண் குடும்பத்தில் நான் பிறக்கணும். ஆக அந்த உணர்வு இருக்கின்ற காரணத்தால் விவசாயியாக பிறக்கண வேண்டும் என்று எனக்கு உணர்வு இருக்கின்ற காரணத்தை இப்போ முதலமைச்சரான காரணத்தால் விவசாயிகளாம் நம்பிட்டாங்க. ஏன்னா விவசாயம் நம்பி இப்போ நெல் விலையை ஊற்றி கொடுப்பாங்க. இப்போ கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ கலைஞர் தான் முதலாக 7000 கோடி 96-இல் 7000 கோடி தள்ளி பண்ணார். அப்போ விவசாயிகள் ஒரு பைசாவுக்காக போராடிய விவசாயிகளுக்கு பல குண்டடிப்பட்ட சித்தார்கள். ஆனால் அன்றைய தான் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது 96-ல் 7000 கோடியை ஒரே ஸ்டோக்கில் தள்ளுபடி செய்தார். எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் இப்போ இங்கே பொறுப்பேற்ற எங்களுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு 19,600 கோடி 19,600 கோடி தள்ளுபடி செய்தார் 2021. எப்படின்னா 12,000 கோடி இப்போ அங்கே கடன் விவசாய கடன் தள்ளுபடி, அதே போல் இந்த நகை கடனும் தள்ளுபடி சேர்த்து செய்தார்கள். 20,000 கோடி அளவிற்கு அதை தள்ளுபடி செய்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தள்ளுபடி செய்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னார்கள் முழுமையாக கடன் தள்ளுபடி செய்தது என்று. இந்திய ரிசர்வ் வங்கியின் 28/11/2025 தேதியிட்ட அரசு கடன் தள்ளுபடி திட்டத்துக்கான வழிகாட்டு நெறிமுறைகளின்படி பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான முழு தொகையும் அரசு 45 முதல் 60 நாட்களுக்குள் முழுமையாக செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு முந்தைய அரசுகளால் பல்வேறு காலகட்டங்களில் அறிவிக்கப்பட்ட தள்ளுபடி திட்டங்களில் கூட்டுறவு நிறுவனங்களுக்கு அரசிடமிருந்து வரவேண்டிய நிலுவைத் தொகை 2006 பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான வட்டி நிலுவைத் தொகை 158 கோடி, 2016 பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான நிலுவை 73 கோடி, 2021 புது நகைக்கடன் தள்ளுபடிக்கான வட்டி நிலுவை
353 கோடி. ஆக மொத்தம் 585 கோடி ரூபாய் நிலுவையில் உள்ளது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கூட்டுறவு வங்கிகளில் 1/5/2025 முதல் 28/2/2026 பயிர்க்கடன் தள்ளுபடி 14.43 லட்சம் விவசாயிகளுக்கு சுமார் 6000 கோடி வரை நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தள்ளுபடி செய்துள்ளார் என்பதை இந்த நேரத்தில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்பு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதெல்லாம் தெரிஞ்சுதான் தேர்தல் அறிக்கை தயார் பண்ணணும். ஆர்பிஐ வந்து நீங்கள் பணம் இப்போ தள்ளுபடி சொல்கிற 6000 கோடியை 3 மாதத்தை நீங்கள் கட்டி ஆகணும். திரும்பி ஆர்பிஐ கட்டி ஆகணும். இப்போ 20,000 கோடி இப்போ வாங்கிய கடனை தள்ளுபடி செய்கிறேன்னு சொல்லி தான் நீங்கள் வாக்குறுதி அளித்தீங்க. மாண்பு உறுப்பினர் கொஞ்சம் என்ன பார்த்து பேசுங்க, என்ன பார்த்து சொல்லுங்க. சரி, அதனால் வந்து இப்போ வந்து தள்ளுபடி இப்போ வந்து சொல்கிறது வந்து இப்போ அது நல்லதில்லை. ஏன்னா வந்து இப்போ மாற்றத்துக்கு நல்லதில்லை. ஏன்னா வந்து இப்போ இதுதான் தெரிஞ்சுதான் நாங்கள் வந்து தேர்தல் அறிக்கை விவசாய கடனை தள்ளுபடி செய்யணும்னு சொல்லவே இல்லை. நாங்கள் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் இல்லைன்னு சொல்லிக்க கூடுதலாக சொன்னீங்க. நாங்கள் வந்து முழுமையாக 5 ஆண்டுக்கு 5 ஏக்கரை வரையும் நாங்கள் முழுமையாக தள்ளுபடி செய்வோம். அவன் இப்போ ஒரு ஏக்கருக்கு 50 லட்சம் 50,000 1 லட்சம் வாங்கிட்டு இப்போ தள்ளுபடி செய்வாங்கன்னு வச்சுட்டு அவனும் பணம் கட்டலை. இன்னும் சொல்ல போனால் ஒரு விவசாய கூட்டுக்கடன் வாங்கினாங்கன்னா 1 லட்சம் வரை இலவசமாக, ஒரு ஆண்டு 10 மாதத்துக்கு இலவசமாக வட்டியில்லா கடன். அது ஒரு ப்ராப்ளம். அதான் இப்போ விவசாயி கத்துறது. 10 வட்டியில்லா கடனை கலைஞர் தான் கொடுத்தார். 6 மாதம் கலைஞர் முதலமைச்சராகும் போது 6 விவசாயம் வாங்கின கடன் 6 மாதத்திற்கு வட்டியில்லா கடன். எங்களுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு 1 லட்சம் ஒரு ஆண்டு வரை 6 வட்டியில்லா கடன் வாங்கின 1 லட்சம் கடன் வாங்கினான்னா அவனுக்கு வட்டி கிடையாது. அந்த அந்த 1 வருஷம் தாண்டி ஒரு நாள் ஆச்சுன்னா அந்த வட்டி முழுவதும் ஆண்டுக்கு முழுவதும் அந்த 1 லட்சத்துக்கு சேர்க்கப்படும். அந்த பிரச்சனை தான் இப்போ விவசாயிகள் ஏன் கட்டுறாங்கன்னா, இப்போ வாங்கின கடன் தள்ளுபடி செய்வாங்க சொல்லி அவங்க விவசாயிகள் வந்து கடன் கட்டாமல் வந்துட்டு இப்போ விவசாய கடன் இப்போ கட்ட லோனும் வாங்க முடியல. விவசாய தமிழை தவறிய கடனை காரணத்தால் விவசாயிகள் கடனும் வாங்க முடியல. ஆக கொடுத்த கடன் முடியல. இப்போ கிட்ட வாங்கின கடனை 21,000 பேர் இப்போ 21,000 கோடி கிட்ட அளவுக்கு நீங்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும். ஆனால் 6,000 கோடி, அந்த 6,000 கோடி தள்ளுபடி பண்ணதுக்கு பல போராட்டம் பண்ணி அது இப்போ ஒரு ஸ்டெப்பு வந்து ஒரு பிட்டு போட்டிங்க 2,500 ரூபா. அப்புறம் 2வது பிட் போட்டு இப்போ 50,000 இப்போ 75,000 சொல்றீங்க. 1 லட்சம் வரை கடன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். அது கொடுக்கவில்லை. அது வேற சொல்றீங்க. இப்போ ஆண்டுக்கு நாங்கள் முன்கடனாக விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 15,000 கொடுப்போம் தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருக்கின்றீர்கள். ஆண்டுக்கு விவசாயிகளுக்கு பணம் கொடுப்போம் என்று அது இந்த பட்ஜெட்டை கொடுக்கவே இல்லை. ஆக எல்லா கடனும் நீங்கள் சொன்னது தான். ஆக இதையெல்லாம் இப்போ என்னுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு அவர் மகளிர் உரிமை தொகை கிட்டத்தட்ட 1,31,00,000 நாங்கள் சொன்ன தேர்தல் அறிக்கை நாங்கள் சொன்னால் 1,31,00,000 பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்தோம் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அது நீங்கள் சொன்ன பிறகு அதை கொடுக்கின்றீர்கள். அதே போல் அங்கே நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக 48 லட்சம் மாணவர்கள் இளைஞர்கள் இங்கே சிறப்பு பயிற்சி பெற்று வேலைவாய்ப்பு தகுதிக்குரியவராக இங்கே எங்களுடைய முதலமைச்சர் காலத்தில் உருவாக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் IAS IPS முதன்மை இங்கே தேர்தலில் இப்போ முன்னெல்லாம் 20 பேர் 10 பேர் தான் தேர்ச்சி பெற்றார்கள். இந்த நான் முதல்வன் திட்டத்தில் இப்போ இங்கே கொடுத்து அது ஊக்கத்தொகையும் கொடுத்து பொருளாதார உதவி செய்து IPS கிட்டத்தட்ட 57 பேர் நம்முடைய தமிழகத்தில் 57 இளைஞர்கள் மாணவர்கள் இங்கே தேர்ச்சி IAS IPS ஆக வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அது எங்களுடைய முதல்வர் இந்த MK ஸ்டாலின் அவர்கள் செய்த சிறப்பு திட்டமாக இருக்கிறது. ஆக இது அதே போல விடியல் பேருந்து மூலமாக 45% பெண்கள் இப்போது வேலைவாய்ப்பு மூலமாக பெற்று இந்தியாவிலே தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெண்கள் தான் 45% பேர் வேலைக்கு செல்கின்றார்கள். பல வேலைக்கு செல்கின்றார்கள் தொழிற்சாலைக்கு. அக்காரணம் விடியல் பேருந்து. அதை விடியல் எடுத்துட்டு நீங்கள் மகளிர் பேருந்துன்னு ஆக்கிட்டீங்க. ஆக திட்டத்தை பார்த்திருக்கின்றீர்கள்.
எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அங்கே உதய ஸ்டாலின் அவர்கள் அவர் என்னைக்கு பொறுப்பேற்றாரோ அன்றிலிருந்து இரவு பகலாம மழையா இருந்தாலும் வெள்ளமா இருந்தாலும் மாற்று இன்னும் சொல்லாம போனா அவருடைய காலத்துல அங்கே இளைஞர்களுக்கு விளையாட்டு பயிற்சி ஒவ்வொரு ஊராட்சியிலும் விளையாட்டு பொருட்கள் வழங்கப்பட்டு கிரவுண்டு வழங்கப்பட்டு நல்ல ஆரோக்கியமான இளைஞர்களை உருவாக்க வேண்டும், நல்ல இளைஞர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர் உழைத்த அவர் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் அவருக்கு ஊர் பூராக கிராமம் பூராக விளையாட்டு பயிற்சி, அதே போல வெளிநாட்டு உலக அளவிலே அங்கே விளையாட்டு போட்டிகள் தமிழ்நாடு நோக்கி வந்த சாதனை புரிந்தவர் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் இங்கே உதய ஸ்டாலின் அவர்கள். அவர் மகாபலிபுரத்தில் அவர் ஒரு ஈவெண்ட்ஸ் நடத்த உலக அளவு செஸ் போட்டி, அதே போல சென்னையிலே இங்கே விளையாட்டு போட்டி நடத்தினார்கள். உலக அளவுக்கு கார் ரேஸ், உலக அளவிலே கார் கலந்து கொள்கிறது. ஆக இவர் சாதனை செய்கின்றோம். ஆக இப்போ விவசாயிகளும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். 5 ஆண்டு காலத்தில் விவசாயிகளும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். இங்கே இருக்கின்ற விவசாய பெருங்குடிக்கு சொல்றேன், இங்கே முன்னாள் அமைச்சர் ஓபிஎஸ் அவரும் விவசாயி தான் நினைக்கிற OS மணி அடிக்கடி சட்டமன்றத்தில் எழுந்துச்சு எங்களுக்கு அந்த பட்ஜெட் காலத்தில் ஆலோசனை கூறுவார்கள். இன்னும் சொல்ல போனால் பாட்டாளி கட்சி நம்முடைய ஐயாவும் சரி, மரியாதைக்குரிய அன்புமணியாவும் சரி நிழல் பட்ஜெட் போடுவாங்க. இந்த சிவகுமாரா பட்ஜெட் இந்த நிழல் பட்ஜெட்டை பார்த்து சார் நான் சொல்லு சார் முடிச்சோம். 40 நிமிஷம் ஆயிடுச்சு. நிழல் பட்ஜெட் போடுவாங்க. அதையெல்லாம் நாங்கள் வாங்கி அதில் உள்ள கருத்துக்களை நாங்கள் கேட்டு இங்கே இருக்கின்ற உங்கள் ஆட்சிக்கு முட்டு கொடுக்கின்ற தலைவர்கள்லாம் இப்போ இங்கே உங்களை பற்றி பேசுகின்றார்கள். அப்பா எங்களெல்லாம் பேச தூக்கி ராஜேஷ் அவர் கருத்துக்கு பாராட்டுவார். ராஜேஷ் எங்களை பாராட்டுவார் வேளாண் பட்ஜெட்டில். அதே சிவகுமாரை பாராட்டுவார், ராமச்சந்திரன் பாராட்டுவார், இங்கே கம்யூனிஸ்ட் மாரிமுத்து, அதே போல நாகை மாலிக்கு பேசுவார், பாராட்டு பேசுவார்கள். அண்ணன் செங்கோட்டை தான் பேசல. உறுப்பினர் இந்த முட்டு கொடுத்த வார்த்தையை மட்டும் நான் அவைக்குள் நீக்கிறேன். ஏன்னா வாழைக்கு நாங்கள் ஒரு திட்டம் சேர்த்துருக்கீங்க, வாழைக்கு முட்டு கொடுக்க திட்டம் நாங்கள் கொடுத்தோம். அதுக்கு வாழைக்கு முட்டு கொடுக்க திட்டம் எங்களுக்கு நாங்கள் போடல. அது அந்த இப்போ அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க, ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்குற திட்டம். அதுபோல் இந்த ஆட்சிக்கு முட்டு கொடுத்துக்கிறார்கள். சொல்லக்கூடாது, திரும்பி ஆட்சின்னு சொல்ல போனால் அந்த வார்த்தை வேணாம். வேறு வார்த்தை உங்களுக்கு தெரிந்தால் வேறு வார்த்தை சொல்லுங்க. நீங்க சார் அறநிலைத்துறை அமைச்சர் சார், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் எவ்வளவு அழகாக ஒரு திரைக்கதையை தயார் பண்ணுவாருன்னு நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அழகான திரைக்கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார். அதுவும் விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் 5 ஆண்டுகளில் போற போக்கில் ஒரு திரைக்கதை வசனம் ஒன்று சொன்னார். போன ஆட்சியிலாம் நீங்க பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல விவசாயிகள் 309 கோடிக்கு நீங்க நெல் சேமிப்பு கிடங்குகள் அமைப்பீங்கன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு பல இடங்கள்ல கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தஞ்சாவூர்லயே அண்ணங்கிட்டலாம் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அதெல்லாம் என்ன ஆச்சுன்றதை பத்தி சொல்லல. வாகன போக்குவரத்து இருக்கு பாத்தீங்களா, அந்த கொள்முதல் செய்துவிட்டு வாகன போக்குவரத்து செய்யக்கூடிய பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணாங்க. அதெல்லாம் அண்ணன் கண்ணுக்கு வரவே இல்லையா என்னன்னு தெரியல. கரும்புக்கு ஒரு விலை நிர்ணயம் செய்துவிட்டு கரும்புக்கு ஒரு விலை நிர்ணயம் அரசாங்கம் செஞ்சா அந்த விலைக்கு கீழே இன்னொரு விலையை அதிகாரிகள் நிர்ணயம் செய்து கருது கொள்முதல் செய்ததாகலாம் அன்னைக்கு விவசாயிகள் போராடினாங்க, பிரச்சனை பண்ணாங்க. அதையும் அண்ணன் மறந்துட்டாரு போல. இப்படி ஐயா விவசாயிகள் சொன்னதான் சொல்றேன், இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இதுல அண்ணா அழகா சொன்னார் யார் யாரெல்லாம் விவசாயிகள்னு சொன்னாரு. அதுல ஒரு முக்கியமான விவசாயி அண்ணன் மறந்துட்டாரு. எல்லாரும் விவசாயிகள் அண்ணன் ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்லும் போது ஒரு முக்கியமான விவசாயியை மறந்துட்டாரு. கரும்பு தோட்டத்துக்குள்ள கான்கிரீட் போட்டு நடந்த விவசாயியை பத்தி அண்ணன் சொல்ல மறந்துட்டாரு. அப்ப இவங்க சொல்ற கதையெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, சர்க்கரையை எறும்பு தின்னுருச்சு, சாக்க கரையான் தின்றுச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்குது ஒரு கதையெல்லாம். நேற்று நடந்த ஒரு முக்கிய விவாதத்தினுடைய குறிப்புகளெல்லாம் நான் ஆய்வு செய்தேன். அதில் நீக்கப்பட வேண்டிய பகுதிகள் நீங்கள் எது குறித்து நீக்கப்பட வேண்டும் என்று கோரினீர்களோ அதெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்வேன். இன்றும் இப்போது மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் பேசிய பேச்சுகளில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டிய பகுதியில் இருந்தால் மட்டுமே அதை பார்த்து ஆய்வு செய்து நீக்குவேன்.